கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று ஒரு அற்புதமான ஒரு போதனையை நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு உங்களுக்கு வருகிறேன். இதிலே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், அவர் உங்களுக்குள்ளே இருந்து வார்த்தைகளை கொண்டு அதை வழிநடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயம் எல்லாமே பாருங்க, உங்களுடைய சரீரத்தில் எல்லா அவயங்களும் துள்ளி குதிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை நீங்கள் நேசித்து அவர் வழிநடத்த விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் பாருங்கள் மிக சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்களுக்குள்ளே இந்த உலகத்தில் பாருங்க, மக்களுக்குள்ளே எத்தனையோ மக்கள் பாருங்க உங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்தில் பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை அடிமையாக்க தான் இருக்குது. விட மாட்டாங்க, உங்களை அடிமையாச்சு வச்சுட்டே தான் இருக்குது பார்ப்பாங்க. அவங்க உங்களை மேலதுக்கு, அதாவது மேலே வர்றது கூடாதுக்கு ஆகவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மத்தியில் இருக்காங்க இந்த மக்கள். நம்ம கூடவே இருக்காங்க. இவன் முன்னேறிட்டான்னா பொறாமை வரும். இப்படிப்பட்ட பொறாமை குணங்கள் நிறைய இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அவர்களுக்கு துருகமாகவும் அந்த மாதிரி மக்களுக்குள்ளே உன்னை ஒரு துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். இந்த இடத்துல உனக்கு ஒரு பலனையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. இப்படி கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் கூட உங்களுக்கான தேவைகளை அவர் சந்திக்க விரும்புகிறார். அவர் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். நீ அவர்களுக்கு மத்தியில் நீ ஒரு 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 ஸ்தானத்தில் நீ வேலை செய்தன்னு வச்சுக்கோங்களா. வேலை செய்ய இடத்துல பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல புதுசாக வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகும்போது உங்களுக்கு மேலாக இருக்க சீனியர் ஆட்கள்லாம் ரொம்ப உங்களை துன்புறுத்துவாங்க பாருங்களேன். நிறைய இடத்துல இப்படி நடக்கும். அதை நீங்கள் பற்றி கவலைப்படக்கூடாது. தேவன் இது ஒரு விதமான சேலஞ்சாக எடுத்து, கர்த்தர் எனக்கு இதிலிருந்து நான் மீட்கக்கூடிய பலனை எனக்கு தேவன் தந்திருக்கிறார், அவர்களுக்குள்ளே எனக்கு ஒரு துருகமும் மரணம் தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை கொண்டு பேஸ் பண்ணணும். அந்த இடத்துல உங்களுடைய திறமையை காட்டணும். உங்களுடைய வேலை திறமையை என்ன இருக்குன்னு காமிக்கும் பொழுது பாருங்கள், உங்களுடைய உள்ளம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படித்தான் உங்களை வழி நடத்துகிறார் பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். தெய்வன் வழி நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். சில பேர் வேலையிலிருந்து நல்லா படிச்சிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க பாருங்கள். ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போவாங்க, மொழி விட்டு மொழி மாறி போயினாலும் அந்த இடத்துல இருக்க இடத்த விட்டு நிறைய அங்கே சேலரி, நிறைய சம்பளம் கிடைக்கும் பாருங்கள். அந்த இடத்துக்கு போனாலும் அங்குள்ள மக்கள், வேறு மொழியில் உள்ள மக்கள் இவங்களை துன்புறுத்துவாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வார்த்தையை, தேவனுடைய அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் என்றால் உங்களுடைய டேலண்ட்டை காமிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி 8 மணி நேரம் நின்னாலும் நீங்கள் அந்த இடத்துல 10 மணி நேரம் உங்களோட டேலண்ட்டை காமிக்கும் பொழுது ஒரு மாதம், 5 மாதம், 6 மாதத்துக்குள்ளே அவன் பார்த்து எவன் செஞ்சானோ அவன் ரொம்ப உங்களை பார்த்து பொறாமப்பட்டுருவான். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு துருகமாகவும் அரணாகவும் இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்படித்தான் அவர் உங்களை வழி நடத்துகிற வார்த்தை கொண்டு நீங்கள் வார்த்தையை பேசணும். அந்த இடத்துல பயந்து இருக்கக்கூடாது. நிறைய பேர் இப்படி தான் மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு பயந்து போய் ஐயோ இவனு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருந்தாங்களே, என்னால் முடியாதுன்னு சொல்லி ஓடி போனவங்க, வாழ்க்கை தொலைஞ்சவங்க நிறையா இருக்கான். ஆனால் தேவனை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. எனக்கு ஒருவர் இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? எனக்குள்ளே தந்த அந்த தாளந்து, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், படித்து அந்த தாளத்தை நான் பயன்படுத்த போகிறேன். அதற்கான இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் கொடுக்க போகிறேன். எனக்கு பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன். இந்த பெஸ்ட் மூலமாக என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக போகிறது. இது எனக்கு ஒரு தருணம், இந்த சேலஞ்சை நான் பண்ண போகிறேன்னு சொல்லி உற்சாகமாக துள்ளணுங்க. அந்த இடத்துல தான் தேவன் உங்களுக்கு அரணாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லணும். எனக்கு கர்த்தர் இருக்கார், எனக்கு அரணாக இருக்கார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. இப்படி காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போய் பாருங்கள். உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க கொஞ்ச நாளில். ஆனால் தெரிய பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்து ஓடிடுது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை சொல்லாமல், கர்த்தருக்கு எப்படி இதை வாழணும், எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, 10 டிகிரி வாங்கியிருப்பாங்க, 4 டிகிரி வாங்கியிருப்பாங்க. ஆனால் தேவனுக்குள்ளே அந்த வார்த்தை அவங்க சொல்வதில்லை. நாவிலால் அறிக்கைப்படுது, என்னால் முடியாதுன்னா முடியாதுதான், போக வேண்டியதான். முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முடியும். இப்படி தான் அவர் வழி நடத்துகிற வார்த்தை கொண்டு முடியும் என்று சொல்லுங்கள். ஒரு இடத்துல இப்போ வேலையை செஞ்சிங்கன்னா என்னால் முடியும், ஒருத்தன் வேலை தந்தானா முடியான்னு சொல்லுங்கள். இதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, இது இதை எப்படி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை மாதிரி செஞ்சிடறேன் அப்படின்னு சில கைடு கொடுக்குறவங்க நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் செய்யறது வேலை தான். அதனால் உங்கள் திறமை நீங்கள் அந்த இடத்துல காமிக்கும் பொழுது கர்த்தர்
அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துகிறார். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ல, நான் உனக்கு அரணாக இருக்கிறேன்டா, நீ ஏன் கவலைப்படாத, நீ என்னுடைய வார்த்தை கொண்டு முன்னேறு என்று சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். பாருங்க, கர்த்தர் எப்படி வழி நடத்த பாருங்க. இப்படித்தான் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.